ஆர்எஸ்புரம்ல தெய்வேந்திரன் ஹவுஸ் வீடு இருக்கு. 300 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்குறாங்க. புண்ணியான்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க சார். எல்லாருமே ஆசீர்வதிக்கிறோம், நல்லா இருக்குன்னு. இந்த சாப்பாடு ₹1 முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காசும் கூட வாங்குறது இல்லை அவங்க. சாப்பாடு அதுக்கு ஊறுகாய் ஒரு தண்ணி கேனு. தக்காளி சாப்பாடா? இந்த ஊறுகாயே ₹1 வரும்ல ப்ரோ? அவங்க ரொம்பவே நல்லாவே இருக்கணும். நிறைய பேர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோக்கு வந்திருக்கோம். எங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்புரம்ல மெயினான ஒரு ஜங்ஷன் இருக்கு. அந்த ஜங்ஷன் எப்படி சொல்றதுன்னா, இந்த இடத்துல தான் யூ டர்ன் பண்ணி மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு போவோம். அதுக்குள்ள நேரா உள்ள வந்தீங்கன்னா இங்க தெய்வேந்திரன் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்பாடு கிடைக்கும். 300 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ₹1. நீங்க ₹1 காயின் எடுத்து வந்தீங்கன்னா இந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாப்பாட்டை நம்பியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிராவல் பண்ணி இங்க வந்து சாப்பிடறதெல்லாம் பார்க்க முடியுது. என் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெறும் ₹1 சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அது நம்ம இந்த சாப்பாடை சாப்பிட போறோம். கூடவே இங்க இருக்கு உங்களோட பேச போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. முதல்ல ₹1 சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வாங்கறது இல்லைங்க. ₹1 இல்லாமல் ஃப்ரீயாக எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் தர்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் மோர் ஊற்றிட்டு இருந்தாங்க. எத்தனை ஜனங்க வந்து குடிச்சாங்க மோர். இது ஒரு புண்ணியன்னு தான் சொல்லணும். நீங்க இது எவ்வளவு நம்ம வாங்கிட்டு நாங்கள் இந்த சாப்பாடு போட்டதுலேருந்து வாங்குறோங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க. இது மாதிரி சாப்பாடு வெளில வாங்கினா எவ்வளவு இருக்கு? வெளியே வாங்கினா ₹50 சொல்கிறாங்க. விருந்தெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? இங்கே வந்து விருந்தெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறேங்க. எல்லாருமே வருவாங்க. அதுலலாம் அவங்க பாரபட்சம் பார்க்கறது இல்லைங்க. கூலி தொழிலாளர்கள்லாம் வந்து இங்கே தான் சாப்பாடு வாங்குறோம். சாப்பாடு அருமையாக இருக்குது. தண்ணி கொடுக்குற அப்படி ஊறுகாய் தர அப்படி சாப்பாடு வந்து அருமையாக இருக்குங்க சார். நான் வெங்கடாபுரத்தில் வரேன் சார். நல்லா சாப்பாடு நல்லா இருக்கு சார். ஊறுகாயிலேருந்து எல்லாம் தண்ணியிலேருந்து எல்லாம் நல்லா கொடுக்குறாங்க. தினமும் இங்கே தான் வந்து சாப்பிட்றேனுங்க. ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வரணுங்க. மத்தியானம் சாப்பாடு இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க சார். இந்த நாடார் சங்கத்திலேருந்து இந்த இலவச சாப்பாடை வந்து அருமையாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. லோன் வேணுங்க. எங்களுக்கு இந்த சாப்பாடு கூட உதவிகரமாக இருக்குது. அனைத்து பேரும் சாப்பிட்றோம். எல்லாருமே ஆசீர்வதிக்கிறோம், நல்லா இருக்குன்னு. ஐயா வணக்கங்க. நமக்கு நாடார் ஐயாவை குழந்தைங்க வந்து பழக்கம் இருக்குங்க. இந்த 1 வருஷமா அவரோட உணவு திட்டம் வந்து கொடுத்துருக்கிறாரு. ₹1 முதல்ல வாங்கிட்டு இருந்தாருங்க. இப்போ அது கூட இல்லாமல் இலவசமாக கொடுக்குறாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான சாப்பாடு கொடுத்து எங்களை எல்லாம் நல்ல முறையில் கவனித்து ஃப்ரீயாக கொடுக்குற எங்களுக்கு நன்றி. பாட்டி, உங்க பேர் சொல்லுங்க. ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமி, எவ்வளவு வருஷமா அங்க இருக்கீங்க? 1 வருஷமா இருக்கேன். 1 வருஷமா இருக்கீங்க. இப்ப டெய்லியும் வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லைங்களா, திங்கள் டு வெள்ளி. இந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்களேன். கொஞ்ச நாள் காசு வாங்கிட்டு கொடுத்தாங்க. இப்ப ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ₹1 சாப்பாடு கொடுத்து இப்ப அந்த காசும் கிடையாது. இப்ப அது எல்லாம் ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. நீங்க சாப்பிட்றீங்களா? சாப்பாடு எப்படி இருக்கும்? ஓ, நல்லா இருக்கு. கோயில்ல வேலை செய்யறேன் நானு. சரி. அதனால இங்க 12:30 வந்து கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு சாப்பாடு வாங்கி. ஓ, நீங்க அப்ப இங்க கம்பெனில ஒன்றும் வேலை செய்யல, சும்மா இங்க வந்து வாலண்டியர் மாதிரி? ஆமா. ஓ, செம கிரேட். என் பேர் ருக்மணிங்க. ஓகே, எங்க இருந்து வரீங்க? நாங்க இங்க பூ மார்க்கெட்ல இருந்து வரோம். நாங்க வீட்டு வேலைக்கு போறோம். இவங்க இந்த சாப்பாடு கொடுக்கறது எங்களுக்கு எவ்வளவோ நல்லது. எனக்கு மட்டும் இல்லைங்க, வயசானவங்க, வீட்டு வேலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் சாப்பாடு வாங்குறாங்க. ஆனா இந்த சாப்பாடு ₹1 முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காசும் கூட வாங்குறது இல்லை அவங்க. ஆனா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இந்த சாப்பாடு வந்து அன்னபூர்ணம் வாங்கினா ₹50 ₹60 கொடுக்கணும். ஆனா இங்க வந்து ஏழை மக்களுக்கு தரணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. இது ஏழை மக்கள் மட்டும் வாங்கி சாப்பிட்றது இல்லைங்க, எல்லாருமே வாங்கி சாப்பிட்றோம். ஆனா இந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடுதுங்க. வேற எதுவும் எதிர்பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவ்வளோ சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கே கொடுக்குறவங்க அவங்களும் அப்படித்தான். எங்களை யாரும் வந்து அடுத்தவங்கன்னு பார்க்கறது இல்லைங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தராக பார்த்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாத்துக்குமே வேணும்னு அவங்களும் நினைக்கிறாங்க. எல்லாருமே வாங்கி வயிறார சாப்பிட்ருக்காங்க. இவங்க இந்த சாப்பாடு கொடுத்துட்டு ரொம்பவுமே நாங்கள் நன்றி சொல்கிறோங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். அவங்க குடும்பத்தார் இன்னும் நல்லா இருக்கணும். எவ்வளோ நல்லா வரீங்க? நான் ஒரு 4-5 மந்த் தான் வந்துட்டு இருக்கேன். சாப்பாடு நல்லா இருக்குது, நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. லைனில் இதில் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ₹1 வாங்கிட்டு தான் இப்போ அது கூட வேணாம்னாங்க. இல்லை, இன்னைக்கு வந்து இந்த சாப்பாடை கூட அஃபோர்ட் பண்ணி சாப்பிட முடியாது எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. நிறைய பேர் இருக்காங்க. ஐடியில் வேலை செய்கிறவங்க பசங்க கூட இல்லை ரூம் எடுத்து தங்கி இருக்குங்களா. இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த சாப்பாடை நான் வந்து சாப்பிட போகிறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த சாப்பாடை நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன். காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உன்னதமான விஷயம். இது வந்து கொடுக்கறதுக்கு ஒரு மனசு இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு.
அது மட்டும் இல்லாம இந்த சாப்பாட்டுல போய் உப்பு இருக்கு, காரம் இருக்கு, கொஞ்சம் வந்து நீங்க அப்படியே அதை வணக்கி போட்டுக்கலாம். இந்த கதையே வேணாம். ஏன்னா வந்து நாங்களும் ஒரு நாள் ஒரு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்ட நாட்கள் இருக்கு. அதனால அதை பண்ண போறது இல்லை. பட் இருந்தாலும் நம்மளோட வேலை சாப்பிட்றது, சாப்பிட்டு காமிச்சிடலாமே அப்படிங்கிறத தான் ஓப்பன் பண்றோம். அம்மா இன்னைக்கு வந்து மௌனம் இருந்தா அதனால பேச மாட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ₹1 சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம்தான். ஆனா அந்த ₹1 இல்ல பாரு. இப்போ அந்த ₹1 கூட இல்லாம இப்ப சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஏன் ப்ரோ, முதல்ல அந்த ₹1 காயின் இருந்தா தான் சாப்பாடு கொடுப்பாங்க இல்லைங்களா? ₹2 காயின் இருந்தா கூட கிடையாது. இப்போ எக்ஸ்ட்ரா ₹1 கொடுத்தா கூட வேணாம் எங்களுக்கு ₹1 தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 300 சாப்பாடுங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல சாப்பிடுவோம். அரிசி பருப்பு மாதிரி இருக்கு. தக்காளி சாப்பாடா? தக்காளி சாப்பாடு நம்ம வீட்டுல செய்யற மாதிரி இருக்குல்ல, அருமையா இருக்குங்க. சாப்பாடு, அதுக்கு ஊறுகாய், ஒரு தண்ணி கேனு. நம்ம வீட்டுல செய்யற மாதிரி இருக்கு. இப்போ எங்க அம்மா வந்து எங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் உமன், ஒண்டர் உமன் மாதிரி ஒர்க்கிங் உமன். எங்க அம்மா வேலைக்கெல்லாம் எங்க அம்மா போகும்போது காலையில செஞ்சு வச்சுட்டு போற வழக்கம். சேம் அதே மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கு. நல்லா இருக்கு சாப்பாடு. ஆனா இதை நான் சாப்பாடு வாங்கிட்டு வெளியே வரும்போது நிறைய பேருக்கு கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் பசியா இருக்கிற ஒருத்தங்களுக்கு இந்த ஒரு டப்பா போதுங்கிறாங்க. போதும், கரெக்டா தான். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, அருமையா சொல்லணும். அப்படியே ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. ஊறுகாயோட அப்படியே அள்ளி, இந்த ஊறுகாயே ₹1 வரும்ல ப்ரோ? ₹1 ஊறுகாய். இது வந்து அப்படியே வாங்கணும், எண்ணெய்லாம் பார்க்கணும், அப்படியே உண்டியில் தான் போடுவாங்க. ஓ, அங்க கலெக்ட் பண்ற பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை கொண்டு பக்கத்துல இருக்கிற கோயில்ல இருக்கிற உண்டியிலையும் போட்டுருவாங்க. இப்ப என்ன மேட்டர்னு வந்து பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டு. நீங்க கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் சாப்பாடு வாங்கிட்டேன், பட் இருந்தாலும் நான் என்னோட வேலைனா சாப்பிட்டு சொல்லணும் இல்லைங்களா? அங்க நின்று சாப்பிட முடியல. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, அக்ரி யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து தாண்டி அப்படியே அந்த ரோட்ல வந்துட்டே இருந்தோம். நிற்கிறதுல இடம் நல்லா இருந்துச்சு. கோயம்புத்தூர் கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. அதனால அம்மாவும் பார்த்து நீங்க ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பாட்டுக்கு இறங்கி சாப்பிட ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சோம். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருந்தது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதில் எந்த விதமான குத்தம் குறை சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு மனசு கிடையாது. அந்த மாதிரி ஆளு நான் கிடையாது. ஏன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாட்டை பற்றின அருமை தெரியும். இது உண்மையாலுமே சூப்பரான விஷயம். அவங்க எவ்வளோ பெரிய கம்பெனி ரன் பண்ணட்டும், பிஸ்னஸ் பண்ணட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், ஆனால் இது பண்ணுறீங்கல்ல, இந்த ஒரு குட்வில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சொல்லிட்டு மனசார நானும் எங்கள் அம்மா வந்து நன்றி சொல்கிறோம். ஏன்னா அங்கே நிறைய பேர்த்தோட முகத்தில் அந்த சிரிப்பை பார்த்தோம். வயிறார சாப்பிட்றாங்கல்ல, அந்த பசியை வந்து ஆத்துறது பெரிய விஷயம்தான். நாங்களும் இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்பட்டுருக்குறோம். சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட காலமும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்க சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு ஃப்ரீயாக வந்து ஒருத்தர் பண்ணுறாங்கும் போது அது பெரிய விஷயம்தான். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சு, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க பார்க்க முடிஞ்சு, ஆட்டோ டிரைவர்ஸ் இந்த மாதிரி இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும்னு எத்தனை பேர் வராங்க பாருங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எங்களோட அதான் சொல்கிறேன், எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ இந்த லொக்கேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்களும் கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு உங்களோட விஷஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கைஸ். அம்மா எங்க அம்மான்னு கேட்டுருங்க, அதனால அம்மா கூப்பிட்டு வந்தேன். அம்மாவும் சாப்பிட்டாங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நல்ல ரைஸ் போட்டு நல்ல விதமாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்க ரொம்பவே நல்லாவே இருக்கணும். நிறைய பேர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இல்லை, நான் எவ்வளோ பணம் கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கேயோ திருந்ததுலாம் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த சாப்பாடு சாப்பிடும்போது என்னமோ தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பருங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம் வித் ஸ்ரீனி அண்ட் ராம்கண்ணன் அண்ட் எங்களோட தவ புதல்வி லதா அவர்கள். பை.